ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி இந்த கிராஃப்ட் மாதிரி ஒரு ஐட்டத்தில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேண்டு வந்து கிட்ஸுக்கெலாம் நம்ம போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஹெட் பேண்டு வந்து நம்ம எலாஸ்டிக் யூஸ் பண்ணி நம்ம இந்த கிளாத்தில் செய்ய போகிறோம். இப்போ கிட்ஸுக்கு வந்து ஃப்ராக் போடுறோன்னா அந்த ஃப்ராக்கு கலர்லேயே நாமளே வீட்டில் ரெடி பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நான் இதை சொல்லியிருக்கேன். எப்படின்னு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எதாவது டவுட்னா கமெண்டில் கேளுங்க. இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஹைட்டு வந்து 4 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா 32 எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் எனக்கு வந்து ஒரே பீஸாக வந்து அதாவது காட்டன் கிளாத் வந்து இந்த சேம் பீஸில் எனக்கு இல்லாதனால நான் வந்து சில்க் காட்டன் மாதிரி இருக்கிற கிளாத்தில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து காட்டன் கிடச்சிச்சின்னா ட்ரை பண்ணுங்கள், இன்னும் அழகாகவே வரும். அதாவது நமக்கு கரெக்டாக நிற்கும் அது ஷேப்பாக. அதனால் நீங்கள் காட்டனில் கிடச்சிச்சின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவுமே நல்லா வந்துச்சு எனக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து நம்ம 4 இன்ச்சும் லென்த்து வந்து 32வும் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ இதை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதாவது நம்ம 2 ஃபோல்டையும் ஃபஸ்ட்டு வந்து 2 ஃபோல்டு இருக்குது பார்த்தீங்களா, ஓப்பன் சைடு. அந்த 2 ஓப்பன் சைடையும் மடக்கிக்கோங்க. ஒரே கிளாத்தில் மடக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் 1/4 இன்ச்சு கேப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரே கிளாத்தாக இருக்கிறத 2 ஃபோல்டாக மடக்கிட்டு ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் அந்த ஓப்பன் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அதில் நான் ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். இது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது பேக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க, அப்போ தான் அது ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த 1/4 இன்ச்சு கேப்லேயே, அதாவது ஒரு சிங்கிள் ஃபுட்டு கேப்லேயே நீங்கள் வந்து அதை ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஃபுல்லும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். எனக்கு கீழே பாபினில் வந்து நூல் தீந்துருச்சு, அதனால் நான் மாற்றிட்டு திருப்பி உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். நீங்கள் மேக்ஸிமம் சேம் கலரே போட்டுக்கோங்க. நான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது தீர்ந்ததுனால வேறு கலர் கீழே யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து சேம் கலரே ஃபஸ்ட்டே லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நமக்கு நீட்டாக இருக்கும். நீங்கள் கிட்ஸோட ஃப்ராக்குக்கு தைக்கும்போது சேம் கலரு போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த கிட்ஸோட ட்ரெஸ்ஸும் அந்த ஹெட் பேண்டும் வந்து நமக்கு மேட்சிங்காக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸோட ஃப்ராக் நம்ம ரெடிமேடில் ஷாப்பில் வாங்கினா கூட அதே கிளாத் வந்து நமக்கு சில்க் காட்டன் வந்து நமக்கு கிடைக்கும். அதை வாங்கி கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இது லென்த் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, அந்த கிட்ஸுக்கு ஹெட்டு பார்ட் எவ்வளோ வேணுமோ அந்த எடுத்துக்கலாம். ஏன்னா எலாஸ்டிக் ஃபிக்ஸ் பண்ணுறதுனால நமக்கு அது டைட் ஆகாது. கிட்ஸுக்கெலாம் போட்டால் அது வந்து எலாஸ்டிக்னால கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும், இழுத்து கொடுத்து நம்ம மாட்டிக்கலாம். இப்போ அந்த 1/4 இன்ச்சு நம்ம சைடில் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. கம்ப்ளீட் பண்ணும்போதும் பேக் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அது பிரிந்து வராமல் இருக்கும். இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெளிப்பக்கம், அதாவது கெட்ட பக்கம் தான் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அப்போது திருப்பி போடணும். அது நல்ல பக்கமாக திருப்பிக்கோங்க. இந்த இப்போ கேப் அதிகமாக இருக்கிறதுனால நான் இப்படியே வந்து அதை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம கொஞ்சம் இது துணி பெருசாக இருக்கிறதுனால, நீளமாக அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது. நீங்கள் வந்து ஒரு பின்னூசி வச்சு கூட நீங்கள் திருப்பிக்கோங்க, ஈஸியாக திருப்பிக்கலாம். ஃபுல்லாக திருப்பிட்டு பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாம் திருப்பியாச்சு. உள்ளே எந்த கிளாத்தும் அதாவது கெட்ட பக்கத்தில் உள்ள கிளாத்து நமக்கு உள்ளே இருக்கக்கூடாது. அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக திருப்பி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த தையல் நம்ம போட்டோம் பார்த்தீங்களா, அது வந்து சென்டரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சென்டரில் தேய்ச்சி கொண்டு வந்துக்கோங்க. நீங்கள் இது காட்டன் கிளாத்தாக இருந்தால் இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி எடுத்தாச்சு. இது காட்டன் கிளாத்தாக இருந்தால் இப்போ நம்ம காட்டன் கிளாத்தாக இருந்தால் ஒரு அயர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் 1/4 இன்ச்சுக்கு உள்ள ஒரு எலாஸ்டிக் தான் எடுத்திருக்கேன். என்கிட்ட நான் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணிவிட்டு கொஞ்சம் தான் இருந்தது. அந்த இதே தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் உங்களுக்கு இது கொஞ்சம் நெருக்கமாக ரொம்ப சுருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் இப்போ நம்ம 32 லென்த்து எடுத்திருக்கும்போது உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் இதில் ஷேர் பண்ணுறேன். 32 நீங்கள் எடுத்திருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து பாதியாவது நீங்கள் எலாஸ்டிக் எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு இதில் 9 1/2 தான் இருந்தது எலாஸ்டிக். அதை நான் அப்படியே நான் ஸ்டிச் வச்சு மார்க் பண்ணிவிட்டு 2 லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த 2 லைனையும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடணும். அந்த 2 லைனுக்கு இடையில ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப் வழியாக தான் நாம் இப்போ வந்து எலாஸ்டிக்கை நம்ம இன்செர்ட் பண்ணணும் உள்ளுக்குள்ளே. அதனால் ஸ்ட்ரெயிட்டாக அந்த கோடுக்கு நேராகவே ஒரு ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. எலாஸ்டிக் வந்து இப்போ லென்த்து நம்ம 32 எடுத்துருக்கும் போது நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 16ஆவது எலாஸ்டிக் எடுத்துக்கோங்க. எனக்கு 9 1/2 தான் இருந்துச்சு. அதனால் ரொம்ப சுருக்கமாக காட்டுது. ஆனாலும் நம்ம போட போட சின்ன பிள்ளைங்களுக்கு தலையில் போடும்போது அது வந்து கொஞ்சம் அதாவது கொஞ்சம் லூஸ் ஆகும்போது சரியாயிரும். ஆனால் நம்ம இப்போ ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. நான் வீடியோக்கு எண்டில் வந்து அதை உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த எலாஸ்டிக்கை ஃபோட்டோவாக எடுத்து நீங்கள் வந்து அதை கொஞ்சம் 16 இன்ச்சு எலாஸ்டிக் எடுத்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் சரியாக இருக்கும். ரொம்பவே நம்ம சின்னதாக எடுத்தோம்னா ரொம்ப நெருக்கமாயிரும். இப்போ ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் அதாவது 1/4 இன்ச்சு கேப்பு தான் வரும். அந்த கோட்டு மேலே எலாஸ்டிக் உள்ளே விடுற அளவுக்கு நம்ம விட்டுட்டு அந்த கோட்டு மேலேயே ஒரு தையல் போட்டுக்கோங்க. 2 பக்கமும் 2 சைடும் நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸோட ட்ரெஸ்ஸுக்கெலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது சாட்டின் ரிப்பன் வச்சு ஃப்ளவர்லாம் நம்ம இனி கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ நம்ம 2 பக்கமும் ஒரு லைன் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லைனுக்கு எக்ஸஸாக இருந்த கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி அதாவது அந்த நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த எலாஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கலாம் அந்த கேப்பில். இந்த மாதிரி 1/4 இன்ச்சு எலாஸ்டிக் வைக்கும்போது கொஞ்சம் பெரிய அந்த ஊக்கு இருக்குதுல்ல, அது வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. இல்லது நமக்கு வந்து பாதி தூரம் போனோடனே அந்த எலாஸ்டிக் அப்படியே மாட்டிக்கிடும். ஊக்கு மட்டும் தனியாக கழண்டு வந்துடும். அதனால் கொஞ்சம் பெரிய ஊக்காக பார்த்து அந்த எலாஸ்டிக்கில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே விடுங்க. அப்போ தான் நமக்கு கடைசி வரைக்கும் அது அவிழ்ந்து வராமல் இருக்கும் பின்னு. கொஞ்சம் பெரிய ஊக்காக எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ஒரு சைடு எலாஸ்டிக்கில் நம்ம பின் பண்ணிவிட்டு இப்போ அந்த கேப் இருக்குது பார்த்திங்களா, அந்த கேப் வழியாக நம்ம உள்ளே விட போகிறோம். இந்த எலாஸ்டிக்கை அளந்து பார்த்து தான் நாம் வந்து அந்த ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதனால் அது ஈஸியாக நமக்கு மூவ் ஆயிரும். இந்த பக்கத்தில் விட்டு அந்த பக்கத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சைடில் கொஞ்சம் எலாஸ்டிக் இருக்கும் பார்த்திங்களா, அதை பிடிச்சிக்கோங்க. இல்லது ஃபுல்லும் அது உள்ளே வந்துடும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு போனதுக்கப்புறமா கொஞ்சம் பாதி தூரம் நம்ம இன்செர்ட் பண்ணுறதுக்கு அப்புறமா ஒரு சைடில் கொஞ்சம் எலாஸ்டிக்கு மறுமுனை இருக்குது பார்த்திங்களா, அதை பிடிச்சிக்கோங்க கொஞ்சம். இல்லது அந்த ஃபுல் எலாஸ்டிக்கும் அந்த கிளாத்துக்குள்ளே வந்துடும். ஏன்னா நம்ம கிளாத்தை விட வந்து எலாஸ்டிக் கம்மியாக தான் எடுத்திருப்போம். அதனால் அதை பார்த்துக்கங்க. இந்த எலாஸ்டிக் இருக்குது பார்த்திங்களா, அதை அந்த கையில் பிடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இன்செர்ட் பண்ணி வெளியில் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேப் வழியாக. ரொம்ப ஈஸி தான், ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வேறு எதாவது கிராஃப்ட் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அந்த எலாஸ்டிக் எடுங்க.
அந்த நெக்ஸ்ட்டு சைடில் இருக்கிற எலாஸ்டிக்கை விட்டுறாதீங்க. அதை ஒரு கையில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு இந்த சைடு வழியாக எடுத்துகிட்டே இருங்க. ஈஸி தான், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு 2 சைட்லேயும் எலாஸ்டிக்கை உள்ளே விட்டு எடுத்தாச்சு. இந்த சைடில் பிடிச்சிருக்க எலாஸ்டிக்கும் நான் பிடிச்சிருக்கேன் பாருங்கள். ஊக்கு மாட்டினதை வெளியில் எடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 2 எலாஸ்டிக்கும் ஜாயின் பண்ணி வச்சு ஒரு 5-6 தையல் போட்டுக்கோங்க. அப்போனா தான் அந்த எலாஸ்டிக் உருவி வராது. 2யும் ஒன்று போல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 5-6 ஸ்டிச்சு வந்து அதில் போட்டுக்கோங்க. அந்த எலாஸ்டிக் மேலேயே போடுங்க. கொஞ்சம் மெதுவாக போடுங்க. இது கொஞ்சம் எலாஸ்டிக் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் மெதுவாக போடுங்க. பேக் ஸ்டிச்சு கொடுத்து நல்லா ஸ்டிச் பண்ணிட்டிங்கன்னா அது வந்து தனித்தனியாக வராது. எலாஸ்டிக் 2ம் ஜாயிண்ட் ஆகிக்கணும். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ 2 கார்னர் நம்ம 2 பக்கமும் ஓப்பனில் விட்டுருந்தோம் பார்த்தீங்களா? இப்போ அது 2யும் ஜாயின் பண்ணிவிட்டு இதை மேக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அது 2மே நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம். அதனால் ஒரு 2 சென்டிமீட்டர் அளவுக்கு அதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஒரு எண்டை வந்து இன்னொரு எண்டுக்குள்ளே உள்ளே விட்டுட்டு நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணிடுங்க. அப்போ தான் அந்த கேப் தெரியாமல் இருக்கும். அதனால் லேசாக கொஞ்சம் தையலை பிரித்து விட்டுக்கோங்க. ஒரு 2-3 ஸ்டிச் மட்டும் பிரித்து விட்டுட்டு, அப்படி இல்லைன்னா நீங்கள் முதல்ல என்ன பண்ணலான்னா, நான் அதை செய்யாமல் விட்டுட்டேன். முதல்ல நீங்கள் என்ன பண்ணியிருக்கலான்னா நீட்டாக மடித்து தைச்சிருந்தீங்கன்னா இந்த பிசுறுலாம் வெளியே தெரியாமல் இருந்திருக்கும். முதல்ல நம்ம ஸ்டார்டிங்கில் தைச்சோம் பார்த்தீங்களா, அப்போவே நம்ம ஒரு மடக்கி தைச்சிருந்தோன்னா இப்போ இது நீட்டாக இருந்திருக்கும். இப்போ வந்து லைட்டாக தையலை 2 பக்கமும் உள்ள கிளாத்தில் பிரித்து விட்டுக்கோங்க. பிரித்து விட்டுட்டு ஒரு ஓப்பன் ஸ்பேஸை இன்னொரு ஓப்பன் ஸ்பேஸில் உள்ளே விட்டு அந்த எலாஸ்டிக்கையும் தள்ளி விட்டுட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா நீட்டாக வந்துடும். பிசுறு வெளியே தெரியாது. ரொம்ப தையல் பிரிக்க வேண்டாம். ஒரு 5-6 தையல் மட்டும் பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு எக்ஸ்ட்ரா நூலெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அப்புறம் எலாஸ்டிக் அப்படியே உள்ளே தள்ளி விட்டுட்டு ஸ்டிச் போட்டுருங்க. இது காட்டனில் தைச்சிருந்தோன்னா இன்னும் நீட்டாக தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதை நூலை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிசுறு இருக்குது. இப்போ ஒரு கிளாத்தை இன்னொரு பக்கம் எலாஸ்டிக்கை நல்லா உள்ளே தள்ளிக்கோங்க. தள்ளிட்டு ஒரு ஓப்பன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம இன்னொரு சைடில் உள்ளே விட்டுட்டு அப்படியே மடித்து தைச்சிருங்க. நீட்டாக வந்துடும். பிசுறு வெளியே தெரியாமல் நீட்டாக வந்துடும். எக்ஸ்ட்ரா ஏதாவது நூல் தெரிஞ்சிச்சின்னா அதெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு எண்டை இன்னொரு எண்டில் விட்டுட்டு ஒரு மடக்கி தைச்சிருங்க. அப்போ தான் பிசுறு ஒன்றோடது வெளியில் அசிங்கமாக தெரியாமல் நீட்டாக வந்துடும். ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இதுக்கு மேலே நான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு நம்ம வந்து பவ் ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா, ஹேர் பவ், அதை வச்சு இந்த கிளாத்லேயே ஒரு ஹேர் பவ் ரெடி பண்ணி இந்த கிளாத் மேலே நான் வச்சுருக்கேன். அதை வந்து நீங்கள் ஃப்ளவர் மாதிரி கூட ரெடி பண்ணலாம். அது நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் எப்படி ஃபேப்ரிக் ஃப்ளவர் ரெடி பண்ணலாங்கிறத சொல்கிறேன். இப்போ அந்த நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஷார்ட்ஸில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த பவ் வந்து வீடியோவும் போட்டிருக்கோம். அந்த வீடியோ மாதிரியே நான் இந்த கலரில் ஒரு பவ் ரெடி பண்ணி அந்த இப்போ பிசுறு தெரிகிற இடத்துல நான் வச்சு கம் போட்டு ஒட்டிக்கோங்க. என்கிட்ட கம் இல்லாதனால ஒரு பின்னூசி வச்சு பின் பண்ணி உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். நீங்கள் கம் இருந்தால் கம்மு வச்சு ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஹேண்டு நீடில் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு இந்த பவ்வை வந்து இந்த ஹேர் பேண்டோட அட்டாச் பண்ணிக்கோங்க. அப்படி அட்டாச் பண்ணாலும் நல்லா ஸ்ட்ராங்காக தான் நிற்கும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல 2-3 ஸ்டிச்சே கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த பிசுறு வெளியே தெரியாது. எலாஸ்டிக்கும் நம்ம அந்த வழியாக தான் விட்டுருக்கோம். அதனால் அது நல்லா நீட்டாக நீங்கள் வந்து தைச்சிக்கோங்க. 2-3 தையல் போட்டுக்கோங்க.
நான் வந்து எலாஸ்டிக் எடுத்தது கம்மியாக கொடுத்ததுனால எனக்கு கொஞ்சம் சின்னதாக தெரியுது ஹெட் பேண்டு. நீங்கள் வந்து கொஞ்சம் 16 இன்ச்சு எடுத்திங்கன்னா இதுக்கு சரியாக இருக்கும். இந்த பிசிறு வெளியே தெரிஞ்சதுன்னா ஒரு மடக்கு மடக்கி தைச்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அட்டாச் பண்ண இடத்துல கேப் தெரியுது பார்த்திங்களா? இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு பவு ரெடி பண்ணி அதில் வச்சிடலாம். அந்த கேப்பில் வச்சுட்டா நமக்கு அது நீட்டாயிரும். நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. எலாஸ்டிக்னால நம்ம நல்லா லூஸாக தான் கொடுக்கும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.